ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் என்னன்னா பார்க்க போறோம். இந்த சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போறது சர்க்குலர். இந்த சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் ஃப்ரீக்வெண்டா என்ன ரிப்பீட் பண்ணுவாங்கன்னா, A sits opposite to B. A sits opposite to B. இது எந்த மாதிரியான கொஸ்டின்ல எல்லாம் என்னன்னா கேட்பாங்க அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ A sits opposite to B அப்படின்றது ஈவன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான், ஈவன் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அவங்களால இந்த கொஸ்டின் கேட்க முடியும். இப்ப ஈவன் நம்பர் இருந்தா மட்டும்தான் என்னன்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் எக்ஸாக்டா ஆப்போசிட்டான மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்ப A sits opposite to B னா ஈவன் நம்பர் ஆஃப் பீப்புள் என்னன்னா நான் 8ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n/2 is equal to r minus 1. இந்த n அப்படின்றது நம்பர் ஆஃப் பீப்புள் 8 டிவைடட் பை 2னா எனக்கு 4ன்னு வரும், மைனஸ் 1னா எனக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். இது எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் எனக்கு 3 பேர் இருப்பாங்க அப்படின்றது தான் என்னன்னா A sits opposite to B. இந்த கொஸ்டின் இந்த ஸ்டேட்மெண்ட் எதெல்லாம் கொடுப்பாங்கன்னா ஒன்லி ஈவன் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருந்தா மட்டும்தான் A sits opposite to B, B sits opposite to C அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்க முடியும் அவங்களால. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். 10 மெம்பர்ஸ்னா A sits opposite to B னா எனக்கு என்ன ஃபார்முலா, n/2 is equal to r minus 1. அப்ப n எனக்கு 10ன்னு வரும், 10 டிவைடட் பை 2னா எனக்கு 5, மைனஸ் 1னா எனக்கு 4 அப்படின்னு என்னன்னா ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம். இப்ப A sits opposite to B லியே எப்படி நாம அந்த சிம்பிள் பேஸ் பண்ணி டிரா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூஸ்வலா பிளட் ரிலேஷன் இது மாதிரிலாம் என்னன்னா பிளஸ் மைனஸ்ன்னு யூஸ் பண்ணி நம்ம டினோட் பண்ணுவோம், மேலா ஃபீமேலான்னு. அதே மாதிரி இந்த பசில்ஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சால்வ் பண்றதுக்கும் சில சிம்பிள்ஸ் இருக்கு, அதை எப்படி டிரா பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப A sits opposite to B அப்படின்னா A எனக்கு இங்க போட்டுட்டு B எனக்கு இங்க போட்டேன்னா இது A sits opposite to B. ஓகேவா? இதே இது A does not sits opposite to B, does not sit opposite to B அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கும் இதே மாதிரி ஒரு டயக்ராம் A B இங்க போட்டுட்டு A உடைய ஆப்போசிட் B இல்ல அப்படின்ற ஒரு டயக்ராம் நம்மளால டிரா பண்ணிக்கலாம். இப்ப இந்த டயக்ராமை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் A உடைய ஆப்போசிட் B இங்க வராது அப்படின்னு. இந்த டயக்ராமை பார்த்தா என்ன தெரியும்னா A உடைய ஆப்போசிட் தான் எனக்கு B பிளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது. இப்ப A sits opposite to B, இது தமிழ்ல என்ன அர்த்தம் கொடுக்கும்னா B உடைய ஆப்போசிட் எனக்கு A அப்படின்றது தான் என்னன்னா A sits opposite to B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க 2 அப்படின்னா என்னன்னா இப்ப இந்த 2 அப்படின்றது எங்கெங்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. அதே மாதிரிதான் இங்க என்னன்னா A B உடைய ஆப்போசிட்ல இருக்கான், B பார்த்து இருக்கான் அப்படின்றதுதான் என்னன்னா A sits opposite to B. A எனக்கு இங்க இருக்கானா இவன் இங்க பார்த்துக்கிட்டு இருக்கான். 2 அப்படின்னா என்னன்னா டெஸ்டினேஷனை காமிக்கும், B பார்த்து இருக்கான், B தான் A உடைய டெஸ்டினேஷனா இருக்கான். அப்படி இல்லைன்னா A sits opposite towards B அப்படின்னு கொடுத்திருந்தாலும் இந்த 2 இந்த towards B இது எல்லாமே என்னன்னா சேம் தான். இந்த டுவர்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா இவனை நோக்கி இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இங்க 2 அப்படின்னா A உடைய டெஸ்டினேஷன் எனக்கு B அப்படிங்கறது அர்த்தமா வரும். ஓகேங்களா? இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா A sits 4 places
away from B. A sits 4 places away from B அப்படின்னா இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை பேர் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஓகேங்களா? இப்போ எனக்கு இங்கே பிளேசஸ் கிட்ட 4ன்னு கொடுத்துருந்தாலும் சரி 3ன்னு கொடுத்துருந்தாலும் சரி அதை தான் நான் என்னன்னு எடுப்பேன். n-1 இதுதான் வந்து என்னன்னா எத்தனை பேர் ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ A sits 4 places away from B அப்படின்னா 4 நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா 4 - 1 எனக்கு 3. இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் எனக்கு 3 பேர் இருக்காங்க. பி கிட்டேருந்து 3 பேர் தள்ளி ஏ இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பி எனக்கு இங்க இருந்து இந்த 3 பேர் இந்த சைடும் இருக்கலாம் ரைட் சைடும், அப்படி இல்லைன்னா எனக்கு பி உடைய லெஃப்ட் சைடும் இருக்கலாம். ஒன்று பி உடைய ரைட் சைடும் 3 பேர் தள்ளியே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பி உடைய லெஃப்ட் சைடு வந்து 3 பேர் தள்ளி எனக்கு ஏ வந்து என்னால் பிளேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் வந்து என்னன்னா அவே ஃப்ரம் பி பிளேசஸ் 4 places away from Bனா நடுவில் 3 பிளேஸ் இருக்கும், 3 பர்சன்ஸ் இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 அப்படின்றது என்னன்னு எடுக்கிறேன், n-1ன்னு எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் எனக்கு 3 பேர் இருக்காங்க அப்படின்னு நான் வந்து என்னன்னா டினோட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா A sits third to the right of B. இப்ப இங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா A sits third to the right of B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆஃப் என்ன மீனிங்ல வரும்னா உடைய அப்படின்ற மீனிங்ல தான் வந்து என்னன்னா இங்க நாம யூஸ் பண்ணுவோம். மோஸ்டா ரீசனிங்க பொறுத்தவரையில ஆஃப் அப்படின்னாலே வந்து என்னன்னா உடைய அப்படின்ற அந்த மீனிங்ல தான் வந்து என்னன்னா வரும். இப்ப எனக்கு இதை நான் படிச்சு பார்த்தேன்னா பி உடைய தேர்ட் ரைட்டு ஏ அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இதை எப்படி நான் வந்து சிம்பிள் பேஸ்டா மாத்துறது அப்படின்னா பி எனக்கு இங்க இருக்கானா ஃபர்ஸ்ட் ரைட்டு செகண்ட் ரைட்டு தேர்ட் ரைட்டு எனக்கு ஏ ரைட் அப்படின்றதுனால நான் ஆரோவை வந்து இந்த சைடு யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டுனா எனக்கு ஆரோ இந்த சைடு வரும். அதே மாதிரி லெஃப்ட் அப்படின்னா ஆரோ எனக்கு இந்த சைடு வரும். ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ இது எனக்கு ரைட் ஆரோவா வரும். ஏன்னா A sits third to the right of B னா B உடைய ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் தேர்ட் ரைட் எனக்கு A அப்படின்ற அந்த மீனிங்ல வரும். ரைட்னா எனக்கு இந்த சைடு வரும், லெஃப்ட்னா எனக்கு இந்த சைடு வந்து ஆரோவை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்ப A sits third to the left of B அப்படின்னா என்ன அர்த்தம்னா B உடைய ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட் எனக்கு ஏ. அப்ப நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்ற போது நான் ஆரோவை டுவர்ட்ஸ் வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கி நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த சைடு யூஸ் பண்ணா ரைட்டு, இந்த சைடு யூஸ் பண்ணா எனக்கு லெஃப்ட். இப்போ நான் இங்க இருக்கேன்னா என்னுடைய ரைட் இது, என்னுடைய லெஃப்ட் இது. ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன A sits third to the left of B, அதே மாதிரி A sits third to the right of B குண்டான டயக்ராம். ஓகேங்களா? இந்த டயக்ராம்லாம் எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம இது மாதிரி வந்து டக்குன்னு இன்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதை எக்ஸாக்டா நம்மளால சால்வ் பண்ண முடியும். திருப்பி நீங்க கொஸ்டினுக்கு போகலாம். ஒன்ஸ் அந்த கொஸ்டின்ல இருந்து நீங்க எல்லா இன்ஸையும் எடுத்துட்டீங்கன்னா திருப்பி நீங்க அந்த கொஸ்டினுக்கு போக கூடாது. வெறும் அந்த இன்ஸை வச்சு தான் வந்து என்ன பண்ணணும்னா அந்த பசிலையோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டையோ நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப A sits to the immediate right of B. Immediate right of B. இந்த immediate right of B அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க B இருக்கா அப்படின்னா B உடைய ரைட் சைடு அதை டினோட் பண்ணணும். இங்க immediate அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா உடனடியாக ரைட்ல இருக்கான் அப்படின்றது தான் அர்த்தம். அப்ப B எனக்கு இங்கன்னா அவன் பக்கத்துல தான் எனக்கு A வருவான். இப்ப B நான் இங்க இருக்கேன்னா எனக்கு உடனடியாக பக்கத்திலே வந்து என்ன பண்ணுவான்னா A வந்து எனக்கு வந்துருவான். ரைட் சைடு அப்படின்றதுனால இமீடியட்டா இருக்கிறதுனால இங்க டாட் வச்சு இங்க நான் ரைட் ஆரோவை யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? இதே இது
A sits to the right of B அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா B உடைய ரைட் சைடுல எனக்கு A எங்க வேணாலும் வரலாம். இப்ப B எனக்கு இங்க இருக்கானா 1% விட்டு எனக்கு A வரலாம், B க்கு உடனடியாக Aவும் வரலாம், B க்கு 1 2 3 4 விட்டு கூட எனக்கு A வரலாம். ஓகேவா? A sits to the right of B னா B உடைய ரைட்ல A எனக்கு எங்க வேணாலும் வர முடியும். அதுதான் வந்து என்னன்னா இமிடியேட் அப்படின்னா உடனடியாக பக்கத்துல போடணும். இமிடியேட்னா வந்து என்ன, இமிடியேட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? இமிடியேட் ஆக்ஷன்னா உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு. இமிடியேட் அப்படின்னாலே வந்து என்னன்னா உடனடியாக அப்படிங்கிறது தான் வந்து என்னன்னா தமிழ் மீனிங்குடைய அர்த்தம். ஓகேவா? இப்ப A sits to the immediate left of B. Immediate left of B. ஓகேங்களா? இப்ப ஆஃப் நம்ம என்னன்னு பார்த்தோம், ஆஃப் வந்து உடைய அப்படின்ற மீனிங்கை வந்து என்னன்னா கொடுக்கும். B உடைய இமிடியேட் லெஃப்ட் எனக்கு A. அப்பனா ஆஃப்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அந்த வேரியபிளை நான் ஃபர்ஸ்ட் எழுதிப்பேன். எழுதிக்கிட்டு அடுத்து என்ன பார்ப்பேன்னா லெஃப்ட்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு அடுத்து இமிடியேட்னு சொல்லியிருக்காங்க. இமிடியேட் லெஃப்ட்ன்றது நான் இந்த டைரக்ஷன்ல போட்டுப்பேன். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இமிடியேட்னா என்ன சொன்னேன், உடனடியாக லெஃப்ட்ல இருக்காங்க அப்படின்னு. அப்ப உடனடியாக லெஃப்ட் அப்படின்னா B உடைய இமிடியேட் லெஃப்டா எனக்கு A இங்க வருவாங்க. இந்த லெஃப்ட் டினோட் பண்றதுக்கு நான் ஆரோ போட்டேன், இமிடியேட் அப்படின்றதுனால இங்க எனக்கு டாட் வச்சேன். ஓகேவா? A sits to the left of B அப்படின்னா நான் இதை எப்படி டினோட் பண்ணுவேன் அப்படின்னா B எனக்கு இங்க இருக்கானா லெஃப்ட், அதுக்கு பக்கத்துல எதுவுமே இல்லை. அப்பனா A B உடைய லெஃப்ட்ல எனக்கு எங்க வேணாலும் A வரலாம். B எனக்கு இங்க இருந்து 1 பிளேஸ் விட்டு எனக்கு A வரலாம். அப்படி இல்லைன்னா B உடைய உடனடியாக ஏவாவும் இருக்கலாம். B உடைய ஏதோ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் வந்து என்னன்னா A எனக்கு இருக்கான் அப்படிங்கிறது இதனுடைய மீனிங். மோஸ்டா அந்த மாதிரி சிம்பிள் பேஸ் பண்ணி நீங்க டயக்ராம் வந்து டிரா பண்றதுக்கு கத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுக்கும்போது இன்ஸ் வந்து B உடைய லெஃப்ட் ரைட் அப்படின்னு, ஏன்னா நீங்க எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ஆப்போசிட் இது மாதிரி நீங்க எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து அதிகமா கன்சியூம் ஆகும். யூஸ்வலா எக்ஸாம்ல வந்து டைம் கன்சியூம் ஆகிறத தடுக்கணும்னா இது மாதிரி எழுதுறதை விட்டு இது மாதிரி சிம்பிள் நீங்க வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். தேங்க்ஸ் கைஸ். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து நம்ம சேனலை வந்து உங்க குரூப்லயோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ வந்து என்னன்னா சொல்லுங்க. நான் ஈஸியான மெத்தட்ஸ் தினமுமே வந்து இங்கிலீஷ், ரீசனிங், ஆப்டிடியூட் தினமுமே வந்து என்னன்னா நான் கொண்டு வந்துடுவேன் கிளாஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ.